அக்கா, இன்னைக்கு உதயநிதி கைது பண்ணிருக்காங்க. அந்த கைது பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அவர் பெண்கள் ஆபாசமா பேசுறாரு. அவரு என்ன பேசுறாரு? கைது பண்ண காவேரியில தண்ணி இல்ல, அதுக்கப்புறம் அங்க தண்ணி இருந்தா தானே ஃபர்ஸ்ட் ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசணும்? இது போராட்டம் பண்றீங்களா? எது முக்கியமோ அதை பத்தி நீங்க போராட்டம் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி இல்ல அது இல்ல நான் வந்து அது பண்ணல. நீனா முன்ன பின்ன போயிருக்கியா விஜய் கிட்ட? பேசுனா இப்படிதான் பேசுவாங்க, அனாவசியமாலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எப்படி நீங்க தண்ணி இல்ல அது இல்லன்னு சொல்லுவீங்க? தண்ணி காவேரிக்கு போட்டு அங்க போய் பேசுறதுக்காட்டியே தண்ணி வந்துச்சு. அவரு நல்ல மனசு இருக்கிறவருக்கு எப்படிக்கா இருந்தாலும் அவருக்கு நல்லதுதான் நடக்கும். நீ எவ்வளவு கெட்டது பேசுறியோ அவ்வளவு உனக்குதான் அது திரும்பமே தவிர எங்க தளபதிக்கு என்னைக்குமே திரும்பாது. ஓகே, சில ஓட்டு போட்டவங்க தற்கூரி கூட்டங்கள், அதனால உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, சினிமா கவர்ச்சி மூலியமா ஓட்டு போட்டாங்க. கவர்ச்சி மூலியமா யாருமே ஓட்டு போடல. எங்க தளபதி அப்பத்துல இருந்து அவர் வருவாருன்னு நாங்க எப்பவுமே ஆசைப்பட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம். வேற எதுவும் இல்ல, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம்னு நாங்க விஜய் தளபதிக்கு ஓட்டு போட்டோம். கவர்ச்சி கோசம் யாருமே அவருக்கோசம் ஓட்டு போடல. எங்க அண்ணன் எங்களுக்கு வந்தா நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நாங்க ஓட்டு போட்டது. ஏன் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஏன் முதலமைச்சர் வர வைக்க கூடாது? என்ன காரணம்? ஏங்க அது அவர் கட்சியில இருக்கும் போது எந்த நல்லது அவர் இது வரைக்கும் பண்ணிருக்காரு? அவங்க இருக்கிறவங்களுக்கு தான், எம்எல்ஏக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்து உதவி அவங்க தான் நல்லா இருந்தாங்க. நாங்க இந்த இத்தனை வருஷமா ரோட்ல கடை வச்சிருக்கோம். நான் இப்பதான் ஆட்டோ ஓட்டுறேன். எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, இப்பதான் நான் ஆட்டோ ஓட்டினேன். சரின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க நல்லது பண்றீங்க. யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்க? அதனால இப்ப என்ன சொல்றாங்க திமுக என்ன சொல்றாங்க, விஜய் உதயநிதி சட்டசபைக்கு வரக்கூடாது, அதனாலதான் கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் யாருமே பேசல. எங்க தளபதி நாங்க அந்த ஒரு கெட்ட எண்ணத்திலே நாங்க அவரெல்லாம் அப்படி பேசவே இல்லை, அப்படி நினைக்கவும் இல்லை. அவங்களாம் அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க, அந்த மாதிரி பேசுறாங்க. அவர் தான் அந்த மாதிரி நினைக்கிறாரு. விஜய் பயந்துட்டாரு, அதனாலதான் சட்டசபைக்குள்ள உள்ள வந்து ஸ்டாலின் உதயநிதி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்றாரு. விஜய் எல்லாம் பயப்படல. அவர் நின்று பேசும்போது யாருமே அங்க இல்லையா, எல்லாம் குளத்தூர்ல கொந்தளிச்சு ஓடுது வெளியே. ஓகே, அப்புறம் விஜய் அண்ணா ஒரு பார்த்தனாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தாரு இல்லையா, 5 நிமிஷம் பேசுனதுக்கே பார்த்தனாக்கா கொத்த போராட்டம் போட்டாங்க அப்படின்ற வார்த்தைலாம் பேசினாரு. அதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாக்கா, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இப்படிலாம் பேசலாமா, நாகரிகமா இருக்கான்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புனா, அவங்க எதிர்த்த டீம்ல அவங்க பேசுனாங்களே சிஎம் வாயை தரங்க, அதுக்கப்புறம் வந்து சோபா ஆச்சு, இதெல்லாம் வந்து அவங்க பேசலாமா? அப்ப அவங்க பேசிருக்காங்க. இதுல எங்க தளபதி ஒண்ணு சொன்னா அதுல என்ன ஆயிடுது? ஓகே, திமுக காரங்க எதுக்கு இதனால ரொம்ப ஆபாசமா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க? எதனால அப்படி பேசுறாங்க? எதனால பேசுறாங்கன்னா, பெண்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அந்த வயிற்றுச்செல்லாம் அவங்க பேசுறாங்க. இல்ல, அதுல கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஜய் மீது ரொம்ப விமர்சனத்தை பாத்துக்கிட்டே இருக்காருன்னா காரணம் யாரு? அந்த பணியூருக்கு போனவர் அவரா? இவரு 26ல நிப்பாராம், சிஎம் கொடுப்பாராம். அவருக்கே இதுவும் கிடையாது. அந்த கட்சியில ஒரே கட்டையில ஊர்ன மட்டும் தானே அதுங்க எல்லாமே. அப்படிதான் பெண்களை கேவலமா பேசுவாங்க. இப்ப விஜயகாந்த் அவங்க பையனும் அதே மாதிரி பேசிருக்காரு விஜய் அவர்களை, அதை பத்தி எப்படி சொல்றீங்க? அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சைட்ல, அதனால அவர் பேசுறாரு. அதுக்கு முன்னாடி அண்ணன்னாரு, அதுக்கப்புறம் இப்ப போய் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல மாறிட்டாங்களே அவங்க, அதனால அவர் சொல்லி கொடுத்து பேசுறாருங்க. ஓகே, இப்ப சீமானை பற்றி பேசலாமா? ஓகே, சீமானை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா தம்பின்னு முன்ன வர வச்சாரு, ஆட்சிக்கு வச்ச இது அரசியல் வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விமர்சிச்சாரு, ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு. எதனால? அவர்லாம் ஒரு ஆளே இல்லைண்ணா. அவரு இப்ப சொல்றேன், அவரு உதயநிதி விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு. அவர் ஆளே இல்லாதனாலதான் நாங்க யாரும் அவரை பத்தி மதிக்கிறதும் இல்லை, அவரை பேசுறதும் கிடையாது. அவரை பத்தி எல்லாம் அவரே பேசின்னு போயினே இருக்கட்டும், நாங்க காதுலே வாங்க மாட்டோம். 2 பேரு தான் எங்க தளபதி சொன்ன மாதிரிதான். ஒண்ணு விஜய், அதுக்கப்புறம் விஜய் முதலமைச்சர் விஜய், அதுக்கப்புறம் வந்து உதயநிதி. இவங்க 2 பேர் தான். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2 பேர் போட்டி தான் சொன்னாரு, ஒரு டிவிக்கே டிஎம்கேன்னு. ஓகேங்களா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரோட போட்டியா இருக்கு? பிஜேபி ஒன்னு டிவிக்கு. இவங்க 2 பேர் தான் போட்டியா இருக்கா? சரி, ஓகே. பிஜேபி பற்றி உங்க கருத்து என்ன? பிஜேபி